வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாக்குக்கு ரொம்ப ருசியாக சூப்பரான ஸ்டைலில் ஒரு ரைஸ் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சிக்கன் சாதம், அதாவது தேங்காய் பால் சிக்கன் ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து சூப்பராக, ரொம்ப அதிகமான மசாலா எதுவுமே இல்லாமல் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, தேங்காய் பால், சிக்கன்லாம் போட்டு தம் கட்டி ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். மஷ்ரூம் ரெசிபினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டினா அந்த மஷ்ரூம் அந்த பெப்பர்லாம் போட்டு பண்ணுற ரெசிபி வந்து காரசாரமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பால் சிக்கன் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? சீரக சம்பா அரிசி 400 கிராம், சிக்கன் 1/2 கிலோ, முழு தேங்காய் 1 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 7-8 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் பால் சிக்கன் சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஒரு முழு தேங்காவை கட் பண்ணி இந்த மாதிரி பத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டினா, அதாவது 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி அதிகமாக இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக்கிங்கில் பார்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி முடிச்ச பிறகு தேங்காய் பாலை நல்லா எடுத்துடுறோம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தவறு எதுவும் இல்லை. நிறைய ரெசிபிக்கு வந்து திக்காக அரைச்சி ரெடி பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் இந்த தேங்காய் பால். இப்போ இந்த தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சிக்கன் வெங்காயம்லாம் போட்டு வதக்கி அதுக்கப்புறம் ரைஸ் தம் கட்ட போகிறோம். அதனால் இந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா, இந்த முழு கரம் மசாலா போட்ட உடனே இந்த வெங்காயத்தை போடுறோம். இந்த வெங்காயம் 1/2 கட் பண்ணி நீங்கள் வீட்டில் எப்படி பிரியாணிக்கோ இல்லை பச்சடிக்கு கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுருங்க. அதே டைமில் காரத்துக்கு 7-8 பச்சை மிளகாவுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா 1-2 எக்ஸ்ட்ராவாக போடலாம், இல்லை கம்மியாக போட்டுடலாம். ஏங்கிட்டுனா இதில் வேறு எந்த ஒரு பவுடர் மசாலா யூஸ் பண்ண போதில் பச்சை மிளகா மட்டும்தான் காரம். அதே டைமில் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 40-50% அளவுக்கு வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்காக வெங்காயம் 40-50% சொல்கிறேன்னா, அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் வரணும். இதே வெங்காயம் அதிகமாக வதக்கியாச்சுன்னா கண்டிப்பாக கலர் கொடுக்காது. இதுக்கு பிறகு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி போட்டிருக்கேன். அதே டைமில் இந்த சிக்கனும் போடுறோம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து ஸ்கின்னோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் எடுத்த சிக்கன் நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன், புதினா போட்டிருக்கோம். புதினா வந்து ரொம்ப அதிகமாக போடணும். புதினா அதிகமாக போட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் புதினா கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம போட்டிருக்க முழு கரம் மசாலா, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதோட அந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிக்கன் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுறோம். அதாவது தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்காக இந்த இடத்துல தேங்காய் பால் யூஸ் பண்ணுற கேட்டோன்னா, அந்த சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக 50-60% அளவுக்கு வேகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு அந்த தேங்காய் பால் ஊற்றி குக் பண்ணுறோம். ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். குக் பண்ணுறதுன்னா ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி 50-60% அப்படின்னா ஒரு 10% எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ
இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சீரக சம்பா அரிசியை வந்து இதில் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சீரக சம்பா அரிசி ஊற வைக்கிற பக்குவம் நான் சொல்லிடுறேன். இந்த ரெசிபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிடணும். ரொம்ப நேரம் ஊறினாலும் அந்த அரிசி வந்து மேஷ் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா மட்டுமே போதும். இப்போது ஊற வச்சு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரிசியை இந்த சிக்கனோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல தேங்காய் பால் யூஸ் பண்ணுற பக்குவம் என்ன, 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றணும். இதுதான் ரேஷியோ. சரிங்களா? இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அரிசி, அந்த சிக்கன், அந்த வெங்காயம், தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி, அதாவது அந்த தேங்காய் பால் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு தான் தம் போட போகிறோம். அதனால் எப்படி கரெக்டான ஸ்டேஜில் தம் போடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், குக் பண்ண அந்த தேங்காய் பால் நல்லா ட்ரை ஆகுதா, இந்த மாதிரி தான் கரெக்டாக மேலோட்டமாக அந்த அரிசியில் மேலே தெரிய வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, நெய் இதெல்லாம் போட்ட பிறகு தம் போட போகிறோம். தம் போடுற பக்குவம் என்ன கேட்டால் 20லேருந்து 25 நிமிஷம். அதில் பர்டிகுலராக டைரெக்டாக மூடி போட்ட பிறகு ஸ்டவ்லேயே ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம் வச்சு தம் போடுங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு திருப்பியும் மீதி உள்ள டைமில் கரெக்டாக தம் போட்டு எடுத்துருங்க. நீங்கள் அடுப்போட ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வைப்பீங்க தோசைக்கல் வச்ச பிறகு. அப்போ அந்த நெருப்பு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தோசைக்கல் வச்சு தம் போட்டு சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 20லேருந்து 25 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அரிசி வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வரும். நான் சொன்ன ரேஷியோ வாட்டர் கரெக்டாக இருக்கும். அதே டைமில் நான் சொன்ன மாதிரி தம் கரெக்டாக வீட்டில் போடுங்க. சூப்பரான தேங்காய் பால் சிக்கன் சாதம் ரெடி. நம்ம வீட்டில் பெரும்பாலும் சிக்கன் பிரியாணி தான் நிறைய டைமில் பண்ணுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரைஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பர்டிகுலராக தேங்காய் பால் வச்சு பண்ணும்போது இன்னும் அந்த மாய்ஸ்டரோட சாப்பிடும்போது சூப்பராகும். இதோட மஷ்ரூம் சுக்கா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மஷ்ரூம் 2 பாக்கெட், சின்ன வெங்காயம் 30லேருந்து 40 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1 நம்பர், பூண்டு 10லேருந்து 12 பல்லு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகு பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மஷ்ரூம் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது சொல்லி நிறைய பேர் டவுட்டாக கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த மேலே இருக்க காம்பு எடுத்துருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மேல் காம்போடு குக் பண்ணலாமா கேட்பாங்க. குக் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்கு காம்பு எடுத்தால் நல்லது. இதுக்கு பிறகு இந்த காம்பு எடுத்த பிறகு 1/2 கட் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய சைஸ்னால் 1/2, சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இந்த மாதிரி தான் கட் பண்ணி இந்த பவுலில் போடுறேன். இதுக்கப்புறம் எப்படி வாஷ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்த பிறகு எங்கிட்ட இருக்க இந்த மைதாவை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அப்படிலாம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஷ்ரூம் மைதா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து டஸ்ட் பண்ணுறோம். அதாவது நல்லா மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், மஷ்ரூம் உடையக்கூடாது அதே டைமில். சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணணும். அதாவது நம்ம வீட்டு கிச்சன் இருக்குல்ல, அந்த கிச்சன் சிங்க்கை ஓப்பன் பண்ணிட்டு ரன்னிங் வாட்டரை வாஷ் பண்ணால் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து நான் கிளாஸில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆப்ஷன் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இடத்துல ரன்னிங் வாட்டரை ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணால் நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. இது சிம்பிள். நிறைய பேர் தண்ணியை திறந்து விட்டு அப்படியே வாஷ் பண்ணுவாங்க. அப்படி வாஷ் பண்ணாது, லைட்டாக அந்த மாவை போட்டு வாஷ் பண்ணால் தான் உங்களுக்கு க்ளீனாகி அந்த மஷ்ரூம் கிடைக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு சோம்பு தாளிப்பாக போடுறோம். அதுக்கு பிறகு பூண்டு ரொம்ப முக்கியம். அதனால் தாளிப்புலேயே பூண்டு போட்டுரும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம்.
இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெருசாக போடுங்க. அப்போ தான் அந்த காரத்தோட இந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் முழு வெங்காயத்தை அப்படியே போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் 2 சொல்லியிருப்பேன். சில பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டால் காரமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதுக்கு பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பெரிய வெங்காயத்தை இதில் போடுறோம். எதுக்காக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போடுறோம் கேட்டிங்கன்னா, இந்த பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த மசாலா டெக்ஸ்சர் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பெரிய வெங்காயம் இதில் கட் பண்ணி போடுறோம். இதே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா ஒன்றோட ஒன்று சேராது. அதனால தான் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டைமில் இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஒரு 30% அளவுக்கு குக் பண்ணி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு வதக்கி முடித்த பிறகு தக்காளி, இதுக்கப்புறம் பவுடர் மசாலா எல்லாமே நம்ம போடுறோம். தக்காளி போட்ட பிறகு உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தனியா பவுடர் அதிகமாக போட்டிருப்போம், சில்லி பவுடர் கம்மியாக போடுறேன். இதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இந்த மசாலாவை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த இடத்துல தண்ணி ஊற்றாமல் இந்த மசாலாவை 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணும். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் இதில் போட போகிறோம். பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி முழுசாக தெரியுதா? இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் வரணும் சுக்கா ப்ரிப்ரேஷனுக்கு. இப்போது இந்த மஷ்ரூமும் இதில் போட்டுறோம். போட்ட பிறகு மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளிங்க. அதிகமான தண்ணி வேண்டாம். மஷ்ரூம் குக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ணுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணியாச்சுல. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். வேகும் போது உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். அதாவது மூடி போட்ட உடனே தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு மூடி எடுத்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட்டியான டெக்ஸ்சர் வரும் இந்த மஷ்ரூம் சுக்கா. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும். மசாலா அதிகமான குவான்டிட்டி இல்லை, அதாவது ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கும். இந்த மசாலாவும் அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூமும் ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மிளகுத்தூள் அதிகமான பெப்பர் மசாலா கான்செப்ட் போயிடும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பர் போட்டால் போதும். இதுக்கு பிறகு கொஞ்சமாக சோம்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான மஷ்ரூம் சுக்கா ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா, ரைஸோடு தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி இந்த தேங்காய் பால் சிக்கன் சாதம் எப்படி பண்ணுறதுலாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காரசாரமான மஷ்ரூம் சுக்காவும் கொடுத்துருக்கேன். இந்த 2 காம்போவில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த டைமில் ஒரு ஸ்பெஷலாக ரெசிபி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.